கோபாலபுரம் திமுக இளைஞர் மன்றம்னு ஆரம்பிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் போட்ட விதை 1980 மதுரை ஜான்சிராணி பூங்காவில சின்ன செடியானது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு பிறகு இளைஞர் அணின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமா வளர்ந்திருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி. புதுசா வந்திருக்கக்கூடிய நீங்க சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல. முதல்ல மாவட்ட கழக செயலாளருடைய பகுதி வட்ட செயலாளருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும். அப்புறம் அன்பகத்திலிருந்து இதுக்காக ஒரு குழு அமைச்சு ஒவ்வொருத்தரையும் தொடர்பு கொண்டு பேசணும். அதுல உங்களுடைய கொள்கை பற்று, கழக உணர்வு, சோசியல் மீடியா நாலேஜ்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உங்களை இந்த பொறுப்புல நியமிச்சிருக்கிறோம். உங்களுக்கு கொடுத்திருப்பது பதவி கிடையாது, அது பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து பொறுப்போடு செயல்பட வேண்டும். பொறுப்பு வாங்கிட்டோம், 4 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டோம், ஃபிளெக்ஸ் பேனர் வச்சோம், அப்படி இருக்க கூடாது. இன்னைக்கு வரும்போது கூட நீங்க எழுச்சியா கை தட்டினீங்க, ஆரவாரம் பண்ணீங்க, விசில் அடிச்சீங்க. ஆனா அதுக்காக கூட்டம் இது கிடையாது. நாம ஒவ்வொருத்தரும் கொள்கை கூட்டம். தந்தை பெரியாருடைய கொள்கை பேரன்கள், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பேரன்கள், நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய கொள்கை பேரன்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாஜகவை வீழ்த்துகின்ற அந்த போர்ல இளைஞரணி முன் வரிசையில் நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக அணி 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெறணும்னு தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்காரு.